Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து அதாவது இட்லி மாவுக்கு வந்து எவ்வளவு அரிசி எவ்வளவு உளுந்து அளவுங்கறதை இப்ப பார்க்கலாம். இப்போ அளவு நான் சொல்றேன். இந்த டம்ளர்ல 4 டம்ளர் அரிசி போடுறோம். 1 2 3 4. இதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து வலிய போடல. இதுல வந்து முக்காலுக்கு கொஞ்சம் மேல அளவு நான் எடுத்துர்க்கேன். இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கூடவே வந்து நம்ம வெந்தயம் ஆட் பண்ணனா கரெக்ட்டா வந்து 1 டம்ளர் அளவுக்கு வருது. இதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஊற வெச்சுக்கலாம். ஊற வெச்சு இப்போ நம்ம மாவு அரைக்க போறோம். 7 மணி நேரம் ஊற வெச்சிருக்கிற அரிசியும் உளுந்து வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு. அதாவது தொட்டு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். இப்போ வந்து இதைய நம்ம அரைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். உளுந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இதுலயே மாவு வந்து நல்லா வரும். உளுந்து வெந்தயம் இது ரெண்டும் மட்டும் தான் நம்ம போட்டு ஃபர்ஸ்ட் அரைக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இது இடையில ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. வெந்தயம் இல்லைனா நல்லா அரைப்படாது. இதுக்கு இப்போ தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைப்படட்டும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். உளுந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உளுந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். 1 டம்ளர் உளுந்துக்கு இவ்ளோ மாவு ஆயிருக்கு. இப்போ நம்ம அரிசியும் அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியே ட்ரிங்கிங் வாட்டர் தான். இதையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி நம்ம எல்லாத்தையுமே போட்டோம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஆட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா நைஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஒரு 5 மணி நேரம் புளிச்சதுக்கு அப்புறம் நம்ம இட்லி ஊத்திக்கலாம். இடையில நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். இன்னும் அரிசி இல்லைன்னா அங்கங்கே நின்றுக்கும். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா அரிசி வந்து ஓரத்தில் முழு அரிசியாக இருக்காது, எல்லாமே அரைப்பட்டுரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு வந்து உளுந்து கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மாவு நம்மகிட்ட இருக்குது. அதாவது உளுந்து மாவு இதான் ஆட்டி வச்சுருக்குறோம். இதையே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதே தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தண்ணியே போதும். நம்ம இட்லி ஊற்றுறப்ப மட்டும் எவ்வளோ கரெக்டான அளவான்னு பார்த்துட்டு 1 டம்ளர் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதாவது இட்லி ஊற்றுறப்போ அப்போ வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கோங்க. அதாவது கை சூட்டுக்கே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே புளிச்சிரும் மாவு. நல்லா ஓரத்துலலாம் மாவு இருக்குது, உளுந்து மாவு இருக்குது. அதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சிலருக்கு வந்து மாவு வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வைக்கணும்னா இதில் பாதி மாவு வந்து உப்பு சேர்த்தாமல் ஒரு 2 மணி நேரம் மட்டும் வெளியில் எடுத்து வச்சுருங்க. மீதிக்கு வந்து அதாவது ஒரு பாத்திரத்தில் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்து வெளியில் வச்சுட்டுனா அதுவும் சீக்கிரம் புளிச்சிடும். ஒரு பாத்திரத்தை வந்து உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது 4 நாளுக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மாவு. இது எனக்கு மாவு வந்து சீக்கிரமாக தீந்துடுங்கிறதுனால நான் வந்து எல்லாத்துலேயுமே உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டு இது நல்லா புளிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து நம்ம 6 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் மாவு எப்படி இருக்குது இப்போ வந்து இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ எடுக்கலாம். நல்லா உப்பு வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. நல்லா இதே மாதிரி கலக்குனீங்கன்னா அதாவது இவ்வளோ இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை. மாவு வந்து பதம் வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது. இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துணி போட்டுட்டு இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ துணி போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா தட்டுலையுமே துணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி மாவு ஊற்றிட்டோம். இட்லி பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். பிளேட் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். நான் சின்னதாக தான் ஊற்றிருக்கேன், பெருசாக ஊற்றலை. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 8:15க்கு நான் வச்சுருக்கேன். இப்போ எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆவி வந்ததுக்கப்புறம் இட்லி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி நல்லா வெந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வெளியில் அப்படியே வச்சுக்கலாம். அதாவது ஹாட் பாக்ஸில் நம்ம மாற்றிக்கலாம். இட்லிக்கு கார சட்னி வந்து நல்ல காம்பினேஷன். கார சட்னியோட சாப்பிட்லாம். சுவையான இட்லி கார சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.